நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோதிடத்தில் நீங்கள் விபரீத ராஜயோகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விபரீத கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அப்படிப்பட்ட விபரீத கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வருது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியத்தோடு கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆவது வீட்டில் இருக்கார். மகர ராசியில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் இருக்கார். கரெக்டாக 15 நாள், மாதத்தில் பாதி நாள் அங்கே இருப்பார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போயிடுறார். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார். இது அதை விட சிறப்பான ஒரு அம்சம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது அதை விட ஒரு சிறப்பம்சம். இதில் அதை விட முக்கியமான விபரீத கோடீஸ்வர யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகராசியில் வலிமை இழந்து உங்களோட ராசி அதிபதி சுக்கிரனை பார்க்குறார். அவர் மகரத்தில் இருக்கிறப்பையும் பார்க்குறாரு, கும்பத்துக்கு போன பிறகும் பார்க்குறார். இதுதான் சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சுக்கிரமங்கல யோகம் ஒரு விபரீத கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு ஏன் கொடுக்குது அப்படின்னா, உங்களோட ராசி அதிபதிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் வலிமையிலேருந்து ராசிநாதனை பார்க்குறாரு அப்படின்னா அதுதான் விபரீத கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது. தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். இதை ஒரு திரவிய லாபம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு வருங்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அஷ்டமத்தில் குரு இருக்கார் அப்படிங்கும்போது பயம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும். எதை தொட்டாலும் விளங்காத மாதிரியே இருந்திருக்கும். காசு பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு திணறும். 10 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்குள்ள படாத பாடு போடுறோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 ரூபா எங்கே போச்சுன்னே தெரியாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, கையில் வாங்கினேன் பையில் போடல, காசு போன இடம் தெரியலன்னு பாட்டு. அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கைங்கிறது இப்போ ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா? இந்த விபரீத கோடீஸ்வர யோகத்தால் பணம் திடீர்னு திக்குமுக்காட வைக்கும். நம்மளை எப்படி செலவு பண்ணுறதுன்னே தெரியல. திடீர்னு பணம் வந்துருச்சுரா, அந்த பணம்லாம் வரவே வராதுன்னு நினச்சா வந்துருச்சு, பரவாயில்ல, சரி என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு வீடு கட்டலாமா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்லை ஒரு கார் கீர் வாங்கலாமா, இப்படிலாம் நம்மளை பல வழியிலையும் வைக்கக்கூடிய அளவுக்கு பணம் அப்படிங்கிறது வரும். அதோட உங்களோட ராசிக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த அஷ்டமத்தில் இருந்த குரு வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது. பரவாயில்ல, மோசமான இடத்துல ஒரு வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஆடை ஆபரணங்கள் புதிய நகை நட்டு வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ கிடைக்கும். 3க்கும் 6க்கும் அதிபதி குரு பலமிழந்து போயிருக்கார். 6க்கு அதிபதி பலமிழந்து போகிறார் அப்படிங்கிறதால கடன், வியாதி, பகை இதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வந்துடலாம். கடங்கண்ணியெல்லாம் அடைச்சிடலாம். நிறைய கடன் இருந்தது, எப்படி அடைய போகிறேன்னே தெரியல, கடங்காரம் போன் அடித்தாலே பக்குங்குது, என்னத்தான் பதில் சொல்கிறது, நானும் விதவிதமாக பதில் சொல்லி பார்க்குறேன். அதையும் தாண்டி இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே துரத்தி கழுத்தை பிடிச்சி நெரிக்காத குறையாக கேட்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ராத்திரியில் படுத்தா தூக்கம் இல்லாமல் கிடந்துடும். காலையில் உனக்கு தரேன்னு சொல்லிட்டோமே, காலங்காத்தால் ஃபோன் அடிப்பானே, வீட்டு வாசலில் நின்றுடுவானோ அப்படிங்கிற அச்சத்தோடையே ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் படுத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் காசை விட்டறிய போகிற மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்தாப்பா அங்கே வா,
இந்த காசு வச்சுக்க அப்படின்னு. ஏதுடா பணம், நேற்று வரைக்கும் பணமே இல்லைன்னா இன்றைக்கி நான் ஏதோ வட்டி கிட்டி கொடுப்பேன்னு பார்த்தா அசலையே கொடுத்துட்டியே அப்படின்னு அவன் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு, திடீர் பண வரத்து அப்படிங்கிறது இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்வீங்க. அந்த அளவுக்கு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அதோட மார்கழி 15 கும்பராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன் போகிறாரு. அஷ்டமாதிபதியான அவரும் ராசியாதிபதியான அவரும் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள், பூர்வீக சொத்து தகராறுகள் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் தான் பண்ணுவோம். பிள்ளைய ஒண்டி ஒரு காலேஜில் சேர்த்துட்டேன் ஒடியாந்துருச்சு, அந்த மாதிரிலாம் கிடையாது. பிள்ளைகள் நல்லா படிக்கும், மேல்மட்டத்தில் படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமையும். இந்த மாதிரி பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறையா செய்வீங்க. அது சந்தோஷம்தான், பிரச்சனை கிடையாது. காசு இருக்கிற நேரத்தில் சுப செலவு வருது, இல்லாதப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இருந்ததுன்னா அதுங்களுக்கு இப்போ சடங்காகலாம், சுப ருது அப்படிங்கிறது உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். வாக்குலேயே வந்துருச்சு சுப ருது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஒரு பெண் பிள்ளை இருக்கு, 16 வயசாகி போச்சு, அடுத்த வீட்டில் சொந்த பந்தத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஆச்சு பிள்ளை என்ன பெரிய பிள்ளையா இல்லையான்னு. அந்த மாதிரியே அந்த மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சுப சடங்குகள் பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. பூர்வீக சொத்து தகராறுகள் அப்படிங்கிறதும் நீங்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, 2 தலைமுறையாக கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, போ உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் வக்கீல் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நிலைமை மாறி பங்காளிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக போய்ங்க வா, எதுக்கு இதை போய் அடிச்சுக்கிட்டு 6 அடி 1 அடிக்கெலாம் சண்டை போட்டு வாழ்க்கையை போன தலைமுறையில் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசியாமல் கொள்ளாமல் இருந்துட்டானோ. போனால் பொதுவாக நம்ம ஆளுக்கு அடியாக பிரிச்சுக்கிட்டு ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சாட்சிக்காரங்காலில் விழுவுறதை விட சண்டைக்காரங்காலில் விழுவுறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்னெடுத்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி நடக்கும். ஏன்னா அவங்களும் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் முதல்ல பேசுகிறது அப்படிங்கிற அந்த ஈகோ பிரச்சனை தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். அதை இறங்கி போயிட்டீங்கன்னா வெற்றி. அதுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு நாள் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் மேடான்னு அவங்களும், அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்டேன் மேடான்னு நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நல்ல புரிதலோட பங்காளிகள் சகிதமாக குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்குது. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், விட்டுறாதீங்க. அதோட அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த பணப்புழக்கம், கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் மறையும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்திருந்தால் கூட இப்போ அது நல்லபடியாக நடக்கும். வாங்கியிருந்தால் கொடுத்துடலாம், கொடுத்துருந்தா வசூல் பண்ணிக்கலாம், நல்லபடியாக இருக்கும். அதுமாரி மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறார். அது வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கார். 9க்கும் 12க்கும் அதிபதி 2ல் இருக்காருங்கும்போது செலவுக்கு தக்கன வரவுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். செலவாகுதேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், காசு வந்துடும். அவர் 3ஆம் இடத்துக்கு போன பிறகு பூர்வீக சொத்து கைக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருந்ததுன்னா சமாதானமாக போய் முடிச்சிக்கலான்னு. அதை தான் புதனும் சொல்கிறார். புத ஆதித்ய யோகத்தோடு சொல்கிறார், சாதாரணமாக சொல்லலை. அதாவது புதன் ஆதித்யனோடு இணைகிறார். ஆதித்யன் அப்படிங்கிறவர் அரசாங்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர். இந்த நீதிமன்றம், காவல்துறை இதெல்லாம் அரசு துறைகள். அப்போ அந்த அரசு ரீதியாக நமக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம். பூர்வீக சொத்தில் இல்லைங்க இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் இப்போ சமாதானமாக போயிடலாம். கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது உங்களுக்குள்ளே வழக்கு இருந்தது, ஒரு இடத்துக்காக அடிச்சுக்கிட்டோம், ஒரு கிரிமினல் கேஸ் இருந்தால் கூட இப்போ பேசி வாபஸ் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு உத்தமமான மாதம். துலா ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் விளக்கு போட்டுட்டு ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.